ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 40 நாட்கள் 40 கேள்விகள் தேவன் நம்மிடத்தில் கேட்பது என்ன என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து பல காரியங்களை நம்ம தியானித்து அதனோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு வருகிறார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் நம்ம ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஊமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அதற்கு அவர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது பூமியிலே விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதா இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். ஒரு கடுகு விதைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு ஒப்பிடுகிறார். கடுகு விதை மிகவும் சின்ன ஒரு விதையா இருந்தாலும் அது முளைத்து செடியாக வளர்ந்து ஒரு பெரிய மரமாக பறவைகளுக்கு நிழலை தருகிற, பறவைகள் வந்து தங்கும் ஒரு நிழல் நிறைந்த ஒரு பெரிய ஒரு மரமாக வளருகிறது. ஆனால் அதோட ஆரம்பத்தை பாருங்க, ஒரு சின்ன விதை. அந்த சின்ன விதை அவ்வளோ பெரிய மரமாக வளர வேண்டும் என்றால் முதலாவது அது விதைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற செயல்கள் நாளைக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, சின்ன வார்த்தை, கவலைப்படாதீங்க, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நிச்சயமாக ஆண்டவர் இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை. உங்களால் இயன்ற உதவிகளை செய்கிறது, ஏழைகள், எளியவர்களுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு உங்கள் கைகளை நீட்டுவது, இது போன்ற காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும், கடுகு விதை பார்க்கும் பொழுது நம்ம இப்படி கையில் இப்படி பிடிச்சிடலாம் இல்லையா? அப்படி ஒரு நம்ம 2 விரலுக்குள்ள பிடிச்சோன்னா இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன விதை அவ்வளோ பெரிய ஒரு மரமாக வளர்ந்து எப்படி அது ஒரு மாற்றத்தை மற்றவர்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கிறதோ, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன காரியங்களை, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்களை, ஆண்டவரை வெளிப்படுத்துகிற காரியங்களை, ஆண்டவருடைய அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது பாருங்க, அது நாளாகும் பொழுது அது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. முதலாவது அந்த விதை விதைக்கப்படணும். ஹல்லேலூயா. விதைக்கப்பட்ட உடனே பலன் கொடுத்துருமா? விதைக்கப்பட்ட உடனே அது மரமாக மாறிடுமா? இல்லை. சில நாட்கள், சில வாரங்கள், சில நேரம், சில மாதங்கள் கூட அது வெளியில தெரியாத இருக்கும். ஆனால் அது உள்ள அது கிரியை செய்து கொண்டே இருக்கும் அந்த விதையிலிருந்து, இல்லையா? அதுபோல நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஒருவேளை மனிதர்களுடைய பார்வையில் அது தென்படாமல் இருக்கலாம், மனிதர்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கே, நான் இதெல்லாம் ஆண்டவருக்காக செய்கிறேனே, இது பிரயோஜனம் உள்ளதா, இது மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இந்த ஊழியத்தை நான் செய்கிறேனே, இதில் நான் ஒரு கனியையும் நான் பார்க்கலையே, இது நான் செய்கிறது வேஸ்ட்டாக செய்கிறேனா, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியலையே, இதற்காக நான் ஜெபிக்கிறேனே, இதுக்கு பலனே வரலையே, ஒருவேளை நான் ஜெபத்தை நிறுத்திடணுமா? இல்லை பிரியமானவர்களே, ஒரு விதை விதைக்கப்பட்ட பின்பு சில நாள் கழித்து பாருங்க, அது செடியாக அது உருவாகி அது ஒரு பெரிய மரமாக, அந்த மரம் மற்றவர்களுக்கும் பாருங்க ஆசீர்வாதமான ஒரு மரமாய் மாறுகிறது. அந்த மரத்தில் பறவைகளும் அடையத்தக்க ஒரு பெரிய கிளைகளை உடைய ஒரு மரமாய் மாறுகிறது. அதுபோல ஆண்டவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வரும் பொழுது அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமுள்ளதாய் மாறும் பொழுது நிச்சயமாக அது நிமித்தம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவரை பற்றி சொல்லுவது, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவது, இது போன்ற காரியங்களில் ஈடுபட நீங்க மறந்துடாதீங்க. அது ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், கடுகு விதை போல. ஆனா
பாருங்க, அந்த சின்ன காரியம்தான், அந்த சின்ன விதை தான் அது பெரிய மரமாய் மாறுகிறது. அதுபோல நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு நாள் கொண்டு வரும் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சிறிய விதை எப்படி ஒரு பெரிய மரமாக ஆண்டவரே மாறி அது பலன் கொடுக்கிறதோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவரை நாங்கள் செய்ய நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், மற்றவர்களுக்கு ஆண்டவரை உற்சாகமூட்டும் வார்த்தைகள், ஆண்டவரை மற்றவர்களை கை தூக்கி எடுக்கிற ஆண்டவரை செயல்கள், மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க ஆண்டவரை உம்மை பற்றி பிரசங்கிக்க, உம்மை பற்றி மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரை நாங்கள் இன்றைக்கு தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை நான் இவ்வளவு செஞ்சு ஆண்டவரை ஒரு பலனையும் நான் பார்க்கலையே என்று ஒருவேளை சோர்ந்து போய் ஒருவேளை சிலர் காணப்படலாம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரை இன்றைக்கு ஒரு உற்சாகமூட்டும் வார்த்தையை, ஒரு நாள் அது பலன் தரும் என்ற ஒரு உற்சாகமூட்டும் ஒரு விசுவாசத்தை திடப்படுத்துகிற வார்த்தையை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று செயல்பட இன்னும் ஆண்டவரே உற்சாகமாய், இன்னும் வேகத்தோடு, இன்னும் தீவிரமாய் நாங்கள் செயல்பட எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. எங்களுடைய பேச்சு, எங்களுடைய பார்வை, எங்களுடைய நடைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை உம்மை பிரதிபலிக்க, உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராய் மற்றவர்களை நடத்துகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.